முதலமைச்சர் மாணவர் விஜய் இன்று மாலை, அதாவது சரியாக 3 மணி அளவில் கோவை குருமம்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரி, அதாவது எஸ்என்எஸ் கல்லூரியில் பூத் கமிட்டி முகவர்கள் கூட்டத்தில் பங்கேற்கிறார். இதற்காக தனி விமானம் மூலம் அவர் கோவை வந்திருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது எஸ்என்எஸ் கல்லூரியில் அந்த முகவர்கள் அதிக அளவில் வர தொடங்கி இருக்கின்றன. இன்று மட்டுமே 4 மாவட்டங்களைச் சேர்ந்த முகவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய சூழலில் கிட்டத்தட்ட 7000 முகவர்கள் இந்த பூத் கமிட்டி மாநாட்டில் பங்கு பெற இருக்கிறார்கள். காலை 11 மணி முதலே முகவர்கள் வந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் தண்ணீர் மற்றும் பிஸ்கட் மிக்சர் ஆகியவை மட்டுமே தற்போது வரை வழங்கப்பட்டு வருகிறது. கோவை தனியார் கல்லூரியில் நடைபெறக்கூடிய வாக்குச்சாவடி முகவர்களுக்கான கூட்டத்தில் உள்ளே சென்ற முகவர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்யவில்லை என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. தற்பொழுது வரை, அதாவது இந்த கல்லூரியின் உள்ளே 3000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி முகவர்கள் சென்றிருக்கக்கூடிய நிலையில் தண்ணீர், பிஸ்கட் மற்றும் மிக்சர் போன்ற ஸ்நாக்ஸ் வகைகள் மட்டுமே உள்ளே அனுப்பப்பட்டிருக்கிறது. அதாவது 3 மணிக்கு இந்த நிகழ்ச்சியானது தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் காலை 11 மணி முதலே உள்ளே அனுப்பப்பட்டிருக்கின்றன. சேலம், ஈரோடு, நாமக்கல் போன்ற தொலைவில் இருந்து வரக்கூடிய நபர்களுக்கும் உணவானது ஏற்பாடு செய்யவில்லை. இதில் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், கட்சியை சேர்ந்த பலர் தங்கள் குழந்தைகளுடன் உள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் குழந்தைகளுக்கும் போதுமான உணவானது உள்ளே ஏற்பாடு செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டும் தற்பொழுது எழுந்திருக்கின்றது.